மதிப்பிற்குரிய சான்றோர் பெருமக்களே, இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் இன்றைக்கு 4ஆம் திருமுறையில் ஒரு பதிகத்தை சிந்திக்க இருக்கிறோம். இந்த 12 திருமுறை விழாவினை தொடர்ந்து மிக சிறப்பாக லண்டனில் இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா சாமி தண்டபாணி அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருக்கிற கும்பகோணத்திலிருந்து வருகை தந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிற சபாரத்தினம் அவர்களே, எல்லா கணக்கு வழக்குகளையும் திறம்பட நிர்வகிக்கிற திரு ராம் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பால சீனிவாசன் முன்னாடி வரலாம், எழுதுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், கொஞ்சம் பேச்சை கேட்கணும். இந்த 1 மணி நேரம் சரியாக 12 மணிக்கு என்னுடைய உரை நிகழும். 1 மணி நேரம் கொஞ்சம் அமைதியாக காது கொடுத்தீங்கன்னா உங்களோட நானும் சில செய்திகளை சிந்திக்கலாம். அந்த காது கொடுக்கறது தான் பெரிய விஷயமா இருக்கு. ஏனென்றால் பக்தி என்றாலும், இறையருளை பெறுதல் என்றாலும், ஞானம் பெறுதல் என்றாலும் மிக தவறான பல கருத்துருவங்கள் நம்மிடையே இருக்கிறது. பொதுவாக உலகம் பெற அதான் வச்சிருக்காங்க. காரணம், இதை பற்றி ஒரு தெளிவு நமக்கு இல்லை. பக்தி மார்க்கம், இறைவனை அடைதல், பிறவியின் நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய பெரியோர்கள் 4 நெறிகளை வகுத்தார்கள். எல்லோரும் எல்லா நெறியிலையும் நிற்க முடியாது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். 90 விழுக்காடு மக்கள் சரியில் தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்க பிறப்பு, வளர்ப்பு, சூழல், உடல்நிலை, உள்ளத்தின் நிலை, பெற்ற அறிவு, முன்வினை பயன், இதில் 90 விழுக்காடு சரியெல்லாம் இருக்க முடியும். 8 விழுக்காடு கிரியையில் இருக்கலாம், அதுக்கும் முன்வினை பயன் வேணும். மீதி 1 விழுக்காடு யோகத்தில் இருக்கலாம், அதுக்கு உடல் அமைப்பாக பிறந்திருக்கணும். கடைசி 1 விழுக்காடு 99 முடிஞ்சுது, அது ஞான நெறி. அதுக்கு மிகுதியான பொறுமையும் அறிந்து கொள்ளுகிற, உணர்ந்து கொள்ளுகிற ஆற்றல் இருக்கிறவர்களுக்கு குருவருள் திருவருள் கூட்டுகிற பொழுது இந்த ஞான நெறி வாய்க்கும். இப்போ என்ன சமூகத்தில் சிக்கல் என்றால், மக்கள் எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. அவரை பார்த்து காப்பி, இவரை பார்த்து, யாரையும் பார்த்தெல்லாம் காப்பி அடிக்க முடியாது. உங்கள் பசிக்கு நீங்கள் உண்பது போல, உங்கள் நோய்க்கு நீங்கள் மருந்து சாப்பிடுவது போல, நீங்கள் ஞானம் பெறுவதற்கு நீங்கள் தான் முயற்சி செய்யணும். வேற ஒருத்தர்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் இப்போ சமய உலகில் என்ன தவறான என்ன இருக்குன்னா, அவர் வந்தார், கொடுத்தாரு, தலையில் கை வச்சார், புருவ மையத்தில் கையை வச்சார், ஜிம்முன்னு ஏறிச்சு, இடி இடிச்சது, மின்னல் மின்னியது. இது உலகியல். நான் அதுக்குள்ளே போகலை. அது அவரவர்கள் நம்பிக்கை. யார் எதை நம்புகிறார்களோ முன்வினை பயன் காரணமாக அதை நம்பலாம், அப்படி வாழலாம். நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட செய்தி 4ஆம் திருமுறை. ஏன்னா 12 நாளில் 12 நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு திருமுறை வகுத்துருக்கிறாங்க. அப்படிதான் பால சீனிவாசன் அவர் தான் ஆளினார். இப்போ என்ன குழப்பம் வந்துடுச்சுன்னா, இன்றைக்கி 4ஆம் நாள் 4ஆம் திருமுறை எனக்கு கொடுத்த தலைப்பு, எனக்கு கொடுத்தது என்பதோடு என் வணக்கத்துக்குரிய பேராசிரியர் தே ஞானசுந்தரம் அவர்கள் பேச வேண்டிய இடம் பொருள். அவர்கள் இறையருள்ள கலந்துட்டதுனால அவர் பதிலாக என்னுடைய போற்றுதலுக்கு வணக்கத்துக்குரிய ஒரு பெரும் பேராசிரியர், எனவே அந்த இடத்துல நான் வந்து அமர்ந்திருக்கிறேன். இன்று மாலை கூட அவருடைய நினைவு கூட்டம் பாடி திருவள்ளிதாயன் கோயிலில் அவருக்கு இருக்குது. முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் ஐயா பிச்சாண்டி ஐஏஎஸ், தினமணி ஆசிரியர் வைத்தியநாதெல்லாம் வராங்க. நானும் அவர் நினைவை போற்றுக்கிறேன். தினமணியில் இன்றைக்கி வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி அவர் பேசுகிறார் இல்லையா, அதனால் சொல்கிறேன். பேராசிரியர் ஞானசுந்தரம் ஒரு 2 வார்த்தை சொல்லலாம். இப்போ இருக்கிற தமிழ் பேராசிரியர்களில், தமிழ் அறிஞர்களில் தமிழை மட்டும் தெரியாமல், தமிழை மட்டும் படித்தில்லாமல், ஆங்கில புலமையும் பெற்று, ஆங்கிலம் தமிழும் தெரிந்து, வடமொழி புலமையும் பெற்று, அதற்கு மேலே ஹிந்தியும் கற்றுக்கொண்டு, மலையாளம் கற்றுக்கொண்டு, பன்மொழி புலவராக விளங்கியவர் தான் பேராசிரியர் தே ஞானசுந்தரம் அவர்கள். அவரை பற்றி விரிவாக மாலையில் பேசப்படுற அங்கே திருவள்ளிதாயம் கோயில். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, அறிஞரை விட மிகச்சிறந்த பண்பாளர், ரொம்ப பண்பாளர்.
ஏன்னா இப்போ அவரை பற்றி பேசினா திருமுறையில் போயிடும். சிறந்த பண்பாளர், சிறந்த அறிஞர், நான் வணங்கத்தக்க ஒரு பேராசிரியர். அவர் இடத்துல வந்து பேசுவது அவருக்கு பதிலாக எனக்கு வருத்தமாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. அவருடைய இதை நான் நிறைவு செய்கிறேன் என்ற திருப்தியோடு அவரை வணங்கி விட்டு நான் தொடங்குகிறேன். 4ஆம் திருமுறை தான் இன்றைக்கு பேசணும். முன்னாடி சில முன்னுரையெல்லாம் கொடுத்துருக்கேன், உங்கள் சிந்தனைக்காக தான் எல்லாம் சொல்லிட்டு போகிறேன். என்ன இப்போ சிக்கல் வந்துடுச்சு, பாலசீனிவாசன் சில சொற்பொழிவாளர் இருக்கலாம். நான் இப்போ ரொம்ப வருத்தப்படுவது, மேடைகளில் ஒரு தலைப்பை கொடுத்தால் அந்த சூழலை புரிந்து கொண்டு அது எந்த விழா என்ன வந்திருக்கிறோம் என்பதை பற்றி கவலைப்படாமல் தனக்கு தெரிந்ததெல்லாம் பேசுவது அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. இப்போ தனக்கு தெரிந்ததெல்லாம் பேசுதல், எனக்கு தெரிந்ததெல்லாம் சொல்வதல்ல சொற்பொழிவு. இன்னைக்கு எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க? திருமுறை விழா. அப்படி இன்னைக்கு என்ன நாள்? 4ஆம் நாள், 4ஆம் திருமுறை, அதைத்தானே பேசணும். ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, திருமுறை தானே சார், எனக்கு தெரிய 1ஆம் திருமுறை தொடங்கி 8ஆம் திருமுறை திருவாசல் 4 பாட்டு, 10ஆம் திருமுறை திருமந்தத்தில் 10 பாட்டு, சேக்கிழார் 12ஆம் திருமுறை 4 பாட்டு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசி 10 நிமிஷம் 4ஆம் திருமுறையில் போராட்டு. இந்த சிக்கல் நடந்து கொண்டு இருக்கு. இது வெளிநாட்டில் செய்ய முடியாது. வெளிநாட்டில் கீழே இருந்து ஒருத்தர் எழுந்துச்சு ஒரு ஆடியன்ஸ், ஐயா இன்னைக்கு உங்கள் தலைப்பு 4ஆம் திருமுறை, அதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அதனால் நம்ம நிறைய மாற வேண்டியிருக்கு. எப்படி ஆன்மீகத்தில் சரியாக கிரியாக புரிந்து கொண்டு உங்களுக்கு எதுக்கு ஏற்புடையதோ அதில் தான் நிற்க முடியும். எல்லாரும் எல்லா நேரிலையும் நிற்க முடியாது. ஏன்னா அப்பர் பெருமானுக்கு இந்த 4 இருக்குது. 4 பெருமாளுக்கு இந்த 4லையும் வாழ்ந்து காட்டுகிறார்கள். இந்த 4 பெருமக்கள் ஏன் சார் 4ஐயும் செஞ்சாங்கன்னா, அவங்க பொதுமக்களுக்கு மக்களுக்கு வாழ்ந்து காட்டுறாங்க இப்படி பக்தி செலுத்தணும். அதனால் சில நேரங்களில் சரியில் இருப்பாங்க, சில நேரத்தில் கிரியையில் இருப்பாங்க. யோகத்தில் இருந்து நாயன்மாரெலாம் உண்டு. 6 ஆதாரமும் திறந்து கொண்டு போய் சகசத்தரம் திறந்து உச்சிக்குழி திறந்து ஜோதியாக போனவர்லாம் இருக்கிறார். ஞாபகம் பெருமிழை குறும்புறா குருவுக்கு முன்னே போய் நிற்கிறார். சேரமான் வரத்துக்கு முன்னாடி அவரை இவர் வரவேற்கிறார். குருவுக்கே தெரியாது நாளைக்கு நம்ம கைலாயம் போகிறோம்னு, அவருக்கே தெரியாது. ஆனால் இவருக்கு தெரிஞ்சிச்சு யோகத்தினால. இவர் அவருக்கு முன்னே 6 ஆதாரம் தளர்ந்து சேர்க்கிறார். பெரிய புராணம் உச்சி குழித்தன்னு அங்கே போய் நிற்கிறார் கைலாயத்தில் குருவை வரவேற்கிறதுக்கு. பெரிய புராணம் 4 நெறிகளையும் சொல்கிறதுக்கு வழிகாட்டுது. எல்லா அடியார்களையும் வாழ்ந்து காட்டுறாங்க. ஞானத்துக்கு என்ன அவர் தான் பூசலார் நாயனார், வாயிலார் நாயனார். சரி, நம்ம அது சப்ஜெக்ட் இல்லை. இப்போ 4ஆம் திருமுறைக்கு வந்துடும். அதில் என்னுடைய இப்போ சமீப காலத்தை என்னுடைய சொற்பொழிவில் நிறைய பேசுவது என்னுடைய நோக்கம் அல்ல. 1/2 மணி நேரம் தான் ரொம்ப அதிகபட்சம். அவ்வளோ தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் மனசு மாறிடுது, எண்ணம் போயிடுது. இங்கே தான் உட்கார்ந்துருக்காங்க. எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி 7 நெஞ்சம் புண்ணாக செய்ததெல்லாம் போதும் என்ற அப்படி தான் இருக்கு. அது தனி சப்ஜெக்ட். இப்போ என்னுடைய சமீகாலில் ஒரே ஒரு செய்தி, இந்த முடித்தா இந்த ஒன்று சொன்னார் சார், அதையா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதனால் இன்றைக்கி 4ஆம் திருமுறையில் அப்பர் பாடிய பதிகங்களில் ஒரே ஒரு பதிகம், அந்த பதிகத்தின் வழியாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம், இல்லை அதில் நாவுக்கரசர் என்ன சொல்கிறார் நமக்கு, இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நிறைய தெரிஞ்சுக்கலாம் வேண்டாம். ஒன்றை தெரிந்து கொள்வோம், அதை நன்றாக உள்வாங்கிக் கொள்வோம், முடிந்தால் அதில் நின்று பயிற்சி செய்வோம். இதுதான் வாழ்க்கைக்கு பயன்படும். நிரம்ப பேசுவதெல்லாம் பலனில்லை. அதனால் இன்றைக்கு 4ஆம் திருமுறையில் என்ன பெரிய சிறப்பு என்று நாம் அப்படியே எடுத்துக்கொண்டால், 5 பதிகம் ஒன்றை நான் எடுத்துக்கொள்கிறேன். 4ஆம் திருமுறையில் இன்றைக்கி தலைப்பு ஐயா என்ன கொடுத்துருக்காருன்னு, இது நான் கொடுத்த தலைப்பில் திருவையாறு அமர்ந்த தேன், பேராசிரியர் தே ஞானசுந்தரம் கொடுத்த தலைப்பு. தேன் தானும் கெடாது, தன்னோடு சேர்த்து கொண்ட பொருளையும் கெடுகாது. சிவபெருமான் யாருன்னா, அவர் ஒரு தேன் மாதிரி. இரவான் பிறவான், பிறவா யாக்கை பெரியோன். சிவபெருமான் என்றைக்கும் இருக்கிற முழுமுதற் பொருள். அது ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெரும் ஜோதி. மாணிக்கவாசகர் திருவம்பாவை முதல் பாட்டு முதல் அடி. அது அப்படியே ஒரு எழுத்தை மாத்திரார் திருமூலர். இதே தான் திருமூலர். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் பதி. யோக்கு பதிலாக பா போட்டிங்கன்னா அது ஜோதினார் மாணிக்கவாசகர். இல்லைப்பா, அதுதான் பெரும்பதி. திருமந்திர பாட்டு தொடக்கமே அதுதான். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் பதி. அந்த தேன், அந்த திருவாசக தேனில் 4 பெருமக்களும் பாடினது திருவையாறு. ஐயாரதனில் சைவனாகியும்
மாணிக்கவாசகர். அதுன்னா இவரே செய்வர் தானே, அவரே ஏன் செய்வர்? திருவையாறில் ஒரு கதை இருக்கு. இறைவன் தனக்குத்தானே அர்ச்சனை பண்ணி கொண்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு, தானே செய்வனாக. அந்த கதைக்குள்ள இப்போ நான் போகலை, எல்லாம் புராணம்லாம் நிறைய இருக்கு. அந்த அர்ச்சகர் ஒரு நாள் காசிக்கு போயிட்டார், திரும்பி வரல. அந்தந்த முறை இருக்கு இல்லையா, வராதனால வேற ஒருத்தர் என்ட்ரி ஆகிறார் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு. சிவருமன் பார்த்தா அந்த குடும்பம் வீணாதமான அவரே காசிக்கு போன அர்ச்சகரா உருமாறி அவரே போய் தன்னைத்தானே அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார் அவர் வர்ற வரைக்கும். அதுதான் திருவையாறில் செய்வனாக நின்று தன்னைத்தானே வழிபட்டு கொண்ட பெருமான். அவர் ஒரு தான் தோன்றி கையெழுத்து தனக்குத்தானே வணங்காத பெருமான். அப்படிப்பட்ட திருவையாறில் இருக்கிற பெருமான் அப்பர் கிட்டத்தட்ட 312 பதிகம் பாடியிருக்கார். 4, 5, 6, 3 திருமுறை 3026 பாட்டு மொத்தம் அப்பருது. இப்போ நமக்கு 4ஆம் திருமுறை என்று எடுத்துக்கொண்டால் இந்த திருமுறையில் 113 பதிகம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கணும்னா 113 பதிகம், 1070 பாட்டு 4ஆம் திருமுறை. நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. ஒரே ஒரு பதிகம், அதில் என்ன செய்தி அதை மட்டும் இப்போ நம்ம உள்வாங்கி கொண்டால் இன்றைக்கு அதை மட்டும் சிந்தித்து கொண்டிருந்தால் போதும். ஏன்னா ஒன்றே நினைவோம், உந்தமனுக்கு ஊனமில்லை, அந்த மாதிரி ஒரே ஒரு செய்தி. இதில் திருவையாறு சம்பந்தர் 5 பதிகம் பாடியிருக்கார், அப்பர் 12 பதிகம் பாடியிருக்கார், 12, 5, 17. சுந்தரர் ஒரு பதிகம், மொத்தம் திருவையாறு 18 பதிகம். ஏன்னா திருவையாறு அமர்ந்த தேர். இதில் அப்பர் பாடின 12 பதிகத்தில் ஒரு பதிகம் இப்போ நாம் எடுத்துக்கிறோம். சரி சார், 12 பதிகத்தில் ஏதாவது 4 பாட்டு சொல்லுங்கள், கேட்டு வச்சுக்கிறோம், அப்புறம் நாங்கள் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு பதிகத்துக்கு வருகிறோம் அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இறைவனை பற்றி தெரியும். ஐயாரப்பர் ஒரு குறியீடு. பஞ்சநதீஸ்வரர், ஐயாரப்பர், செம்பூர் ஜோதீஸ்வரர், அதுக்கு மேலே பிரணகாத்திகரன், இவ்வளோ பேர் அவருக்கு இருக்கு. அம்பாளுக்கு அறமலர்த்த நாயகி, இன்னொரு பேர் தர்ம சம்பர்த்தினி. இந்த அறமலர்த்த நாயகி 2 பேர் வருது. ஐயாத்திலையும் திருவையாத்திலையும் 32 அரங்களை செய்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் 32 அரங்கள். இந்த 2 செய்தியும் சில இடங்களில் வரலாற்றில் 2 வரும். இந்த செம்பர் ஜோதி ரொம்ப முக்கியம். இப்போ நான் அந்த பதிகத்துக்கு போகலை, அது 4ஆம் திருமுறையில் தான் இருக்கு. ஏன்னா செம்பர் ஜோதி பற்றி ஒரு ஆண்டு இங்கே பேசியிருக்கேன். அந்த ஒரு பதிகத்தை செம்பர் ஜோதி தான் தலைப்பு. ஒரு ஆண்டு இந்த 4ஆம் திருமுறையில் இருக்கு நமச்சிவாய திருப்பதிகம். நமச்சிவாயம்னா என்ன, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிறப்போ தானே அது சொற்றுணை வேதியனா ஜோதிவானவனா. அப்புறம் தானே கற்றுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணை எப்படி ஆகுதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தானே அந்த சொல்லக விளக்கு எதுன்னு தெரியும், பல்லக விளக்கு எதுன்னு அப்போ தான் தெரியும், நல்லக விளக்கு எது அந்த நமச்சிவாயின்னு அப்புறம் தெரியும். இதெல்லாம் இந்த மேடையிலேயே ஒரு ஆண்டு பேசிட்டேன் 4ஆம் திருமுறை. இப்போ நான் எடுத்துக்கிற பதிகம் வேறு. அந்த பதிகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், இந்த 4ஆம் திருமுறையில் முக்கியமான சில பாட்டு, இந்த தலம் என்ன பெருமை திருவையாறு என்ன தலைப்பு ஐயா அப்படி கொடுத்துருக்காங்க. காசிக்கு சமமான தலம், தியானம் செய்வதற்கு ஏற்ற தலம், திருக்கைலாய காட்சி தந்த தலம், யமபயத்தை போக்குகிற தலம், குருவினால் ஏற்படுகிற தோஷத்தை போக்குகிற தலம், அம்பாள் உருவமைப்பு அந்த தலத்துக்கு உரியது. ஐயா திருமாலை போன்ற உருவமைப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா திருமாலே அங்கே அம்பாலாக இருப்பதாக ஒரு ஐதீகம். அரியல்லால் ஐயனுக்கு தேவியும் இல்லை, அப்பர் தேவாரம் இந்த 4ஆம் திருமுறையில் தான் வருது. அதுக்கு பிறகு படிநெல் திருவிழா நடக்குது. 32 அரங்களை செய்த பெருமாட்டி காஞ்சிபுரத்துலையும் இங்கேயும். மனம் ஒடுங்குகிற இடம். இந்த மனம் ஒடுங்குகிற இடம் அனுபவிச்சாதான் தெரிய முடியும். பல விஷயங்கள் கதையாக இருக்கும், செய்தியாக இருக்கும். நீங்கள் அனுபவித்தால்தான் அங்கே உங்கள் உணர்வில் அது நிற்கும். இந்த மனம் ஒடுங்குகிற தலம் என்பதை நான் அனுபவித்தேன். திருவையாறு போய் பிரகாரத்தெலாம் சுற்றுக்கிற பொழுது அப்போ நிறைய ஆள் இல்லை, நான் ஒரு ஆள் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். சுற்றி பெருசாக வரப்போ முதல்ல கொஞ்சம் பயம் இருந்தது, ஒத்தானாக சுற்றணும், எங்கே பார்த்தாலும் ஆளில் வெறும் சுற்றி வந்தவர் பாடு தெரிஞ்சுது. நினைவு வருது, என்னன்னா இவ்வளோ நேரம் சுற்றுறமே, என்ன நம்ம
மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம பிரகாரம் சுற்றினாலும் மனசு எங்கெங்கேயும் ஓடும். என்னன்னு நினச்சி பார்த்தா மனசு இல்லைன்னு தெரிஞ்சுது. திருப்பி சந்தேகப்பட்டு 2வது தடவை சுற்றுறேன் திருவையார் உள்ள, அப்பயும் மனம் நின்று போச்சு. இது என்ன புரியல எனக்கு. அப்போ மாலையில் டிஆர் ராமச்சந்திரன் அப்போ இருக்கார், வீட்டோடு இருக்கார். அவர் வீட்டுக்கு 5 மணிக்கு போனேன். நல்ல காஃபிலாம் கொடுத்தாரு, ஊஞ்சில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருந்தார். அவரை கேட்ட, தஞ்சாவூர் திருவையார், ஐயா இந்த மாதிரி போனேன், இந்த மாதிரி நடந்தது, என்ன அங்கே விசேஷம்னு கேட்டேன். அவர் உடனே, நான் தேவாரம் படிக்கலையா நீ? ஐயா படிச்சிருக்கேன். அப்பர் தேவாரம் சொல்லியிருக்காருல்ல, திருவையார் அகலாத செம்பொற் ஜோதி, திருவையார் அகலாத செம்பொற் ஜோதி, அங்கே தானே உட்காந்துருக்கார் ஐயா, அவர் அகலையே அங்கே. அப்போ உனக்கு போனால் மனம் ஒடுக்கனால செஞ்சுருந்த. ஆஹா, சரிங்க, நீங்கள் சொன்னது முக்கியம்தான், இதெல்லாம் நடந்தது. அப்படிப்பட்ட திருவையார் அகலாத செம்பொற் ஜோதி, அதை இங்கேயே ஒரு ஆண்டு பேசியிருக்கேன். அந்த செம்பொற் ஜோதி தான் இன்றைக்கி முடிக்க போகிறோம் இந்த பதிகத்தில். எந்த பதிகம் அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்க வரீங்க. அந்த பதிகத்துக்கு நான் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த 4ஆம் திருமுறையில் உங்களுக்கு ஏதாவது மனசில் வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு 10 பாட்டை மட்டும் சொல்லிடுறேன், விளக்கெல்லாம் போகலை. முதல் பாட்டு காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக, அது 4ஆம் திருமுறை. மெய்மையாம் உழவு செய்து, நம்ம வேற எந்த உழவெல்லாம் செய்கிறோம், இங்கே உழவு செய்யுங்க, மனசை உழுங்க, தீய எண்ணங்கள் என்கிற கலைகளை நீக்குங்க, அது அந்த பாட்டு 4ஆம் திருமுறை. ஒன்றி நினைந்து நினைமீன்கள் உந்த நமக்கு ஊனமில்லை, இந்த 4ஆம் திருமுறையில் தான் இருக்கு. புனித்த புறமும் கொவ்வாய் செவ்வாய் 4ஆம் திருமுறையில் தான் இருக்கு. 1.5 கண்ணுங்கிறார் திருவொற்று பதிகத்தில். சிவருமானுக்கு 1.5 கண்ணா, ரொம்ப சிக்கலாக இருக்கு அந்த செய்தி. ஏன்னா உமையம்மை கூட இருக்கிறதுனால இடது கண்ணு அவங்க எடுத்துக்கிட்டாங்க, நெற்றிக்கல்ல பாதி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ சிவருமானுக்கு இருக்கிறது 1.5 கண். அதுக்கப்புறம் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடிக்கு, அதுவும் இந்த 4ஆம் திருமுறை. அதற்கு பிறகு மனமெனும் தோணி பற்றி, அந்த ஒரு பாட்டை இங்கே ஒரு நாள் பேசியிருக்கேன் இந்த ஆண்டு. மனமெனும் தோணி பற்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகிடல் ஓடும்போது, நாம் எல்லாரும் தினந்தோறும் மனம் என்கிற தோணியில் எல்லா சரக்கை ஏற்றிட்டு போகிறோம். இப்போ சரக்கு கப்பல் கூட போக முடியாதுங்கிறாங்க. ஞானம் என்கிற 2 துடுப்பு இருந்தால் கப்பலை சரியா இந்த துடுப்பு போட தெரியணும். சரியா இடங்களை பிங்களை சரியா போட்டிங்கன்னா இந்த மனம் என்னும் தோணியை ஒழுங்காக கொண்டு போய் ஞானம் என்னும் கரையில் சேர்ந்துக்கலாம். ஏற்றி இறக்க இருகாலம் பூரிக்கும், காற்றை அளக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை அளக்கும் கணக்கறிந்தார், கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. இவையெல்லாம் பல பாடல்களில் பெரியவங்க பரிபாஷையாக சொல்லியிருக்கிறாங்க. நாம் அதை என்னன்னு தெரிந்து கொண்டு போகிறது நல்லது. அடுத்த பாட்டு அந்த பதிகம் தான் இப்போ நான் உங்களோட கலந்து கொள்ள போகிற மாதர்பறை கன்னியானை திருவையார். அந்த ஒரு செய்தி தான் இந்த பேச்சில் முத்தாய்ப்பாக இருக்க போகிறேன். அடுத்த ஒரு பாட்டு இந்த 4ஆம் பிள்ளை சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா சொல்கிறப்ப, கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடைய. நான் யாருன்னா கர்ப்பத்தில் இருக்கிற பொழுதே நமச்சிவாய நமச்சிவாயவென்று சொல்லிக்கொண்டே இருந்து இது வரைக்கும் தினம் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இறைவன் என்ன பண்ணுவார்? அதான் தாய்மானவர் கேட்டேன், ஏமா நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் உன்னை தான் சொல்லிட்டு இருக்கேன், உன் பேரை சொல்கிறேன், உன் நினைவாக இருக்கிறேன். அப்படி இருக்கிற என்னை பார்த்து இது முன்வினை என்று கூட்டல் முறையோ? எனக்கு வேற நினைப்பு இருந்தானே வேற வினை வரும், நீ எப்படி எனக்கு இது உன் முன்வினைன்னு கூட்டுகிறாய்? தாய்மானவர் கேட்கிறார். மூவா சொல்கிறார், டாக்டர் மூவா தாய்மானவர் பற்றி பேசினார், அது நூலாக வந்திருக்கு, 12 ரூபா 32 பக்கம். அதில் கேட்குறார் மூவா, தாய்மானவர் கேட்ட கேள்விகள் இன்றும் கேட்கத்தக்க கேள்விகளாகவே இருக்கின்றன. விடை தெரியும். ஏன்னா அவர் கேட்குறார், நான் பிறந்திருந்த கருவிலிருந்து ஒன்றை தானே நினச்சிட்டு இருக்கேன், நமச்சிவாய் நமச்சிவாய், வேறு நினைப்பே இல்லை. வேறு நினைவு இருந்தானே எனக்கு வேறு வினை வரும், நீ எப்படி எனக்கு முன்வினை பையன் என்று கூட்டுகிறாய் இறைவா முறையோ அப்படின்னு கேட்குறாரு. இந்த விடைக்கு யார் பதில் சொல்லணும்? அவர் தான் வரணும், எம்பெருமான் வந்து தான் பதில் சொல்லணும். அப்புறம் அதில் முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் திருமுறையில் நான் இங்கே ஒரு வாரம் பேசினேன். நமச்சிவாய திருப்பதிகம் ரொம்ப முக்கியம். எதை படிக்கிறீங்களோ இல்லையோ தப்பாக நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறேன். ஞான சம்பந்தர் 2 நமச்சிவாய திருப்பதிகம் பாடியிருக்கார், நாவுக்கரசர் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார், சுந்தரர் ஒரு பதிகம் பாடியிருக்கார். இந்த நமச்சிவாய பதிகம் தான் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டேன்னா சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா நமச்சிவாயம் எதுன்னு கைவசமாயிடும்.
நமச்சிவாயம் எழுத்து இல்லை, பேச்சு இல்லை, உங்கள் கை நமச்சிவாயம் என்கிற அந்த ஜீவேச பொருள் உங்கள் கையகத்ததாக ஆகும். ஆயிடுச்சுன்னா பெருமான் உங்களுக்கு கருணை காட்டிட்டார்னு அர்த்தம். சரி, இந்த முன்னுரை போதும் 4ஆம் திருமுறையை பற்றி. இப்போ நேராக நம்ம செய்திக்கு வந்துடுவோம். எந்த செய்தி? ஐயா பார்க்குறாரு, இன்னும் இது வரைக்கும் செய்திக்கே நீங்கள் வரலையா? இப்போ நேராக எதுக்கு வரணும்? நான் எதை சொல்ல வந்தனோ அந்த பதிகம் மாதரப்பறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல். எங்கே? ஐயாறு அடைகின்ற போது தான் திருவையார். ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். பாட்டு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சுருதி மாதிரி போடுறார். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன் கண்டறியாதன கண்டேன். இப்போ தான் இது வரைக்கும் கவனிச்சிங்களோ இல்லையோ, இனிமே தான் நல்லா கவனிக்கணும். இந்த ஒரு பதிகம்னா இப்போ நாம் உங்களோட முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ முதல் பாட்டை சொல்லிட்டேன். இதிலிருந்து 10 பாட்டினுடைய செய்தி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த 10 பாட்டிலே 2 முக்கியமான செய்தி சொல்கிறார். அதுதான் நாம் முழுமையாக வாங்கி கொள்ள வேண்டிய செய்தி. 10 பாட்டில் என்ன சொல்கிறார்? அடியாரோடு போகிறார். அதாவது இறைவனை வணங்குவதற்கு, வழிபாடு செய்வதற்கு எது துணை செய்யும்னா இந்த சரியைக்கிரி யோகம்தான் தேவை. படிநிலை ஒன்று. இதில் அடியார் திருக்கூட்டத்தோடு போகிற பொழுது தான் நீங்கள் சீக்கிரமாக போகலாம். தனியாக போகிறது என்பது ரொம்ப கடினம். அது யாராவது விதிவிலக்கா 100 கோடியில் ஒரு ஞானசம்பந்தர் மாதிரி திருவதாரம் செய்தவங்கன்னா போகலாம். நாமெல்லாம் மனிதர்கள். நம்ம இதில் போகணும்னா அடியார் திருக்கூட்ட வேண்டும். அதுதான் அபிராமிப்பட்ட பாட்டை கூட அங்கே பாடினாங்க. தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறுதியிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் வேண்டுமோ ஔவையார். அப்போ அது வேற சப்ஜெக்ட், அங்கே போக வேண்டாம். இப்போ என்ன முக்கியம் இந்த 10 பாட்டில் அவர் சொல்ல வர்றாருன்னா 2 முக்கியமான செய்தி. இறைவனுடைய உருவத்தெல்லாம் சொல்கிறார், மாதுர்பாகனா இருக்கிறார், 3ஆம் அதெல்லாம் இருக்கட்டும். முக்கியமான 2 செய்தி நீங்கள் மனசில் வைத்துக்கொள்ள வேண்டியது. என்ன சொல்ல வர்றார் அப்பர் என்றால், அப்பர் பெருமான் என்ன சொல்கிறார்? அடியார் கூட்டத்தோடு புகுவார் அவர் பின் புகுவேன். அப்போ இறைவன் திருவடி நீங்கள் பிடிக்கணும்னா நமக்கு முன்னிருந்த பெரியோர்கள் அவங்க திருவடிக்கு பின்னாடியே போய் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அதோ இறைவன் என்று காட்டுறதை பிடிச்சிக்கணும். இந்த முக்கியமான செய்தி இந்த பதிகத்தில், எல்லா பதிகத்திலும் வரும். 2வது முக்கியமான செய்தி, மொத்தம் 3 செய்தி இருக்குது. 3வது செய்தி தான் கொஞ்சம் ஆழமாக சொல்ல போகிறேன். 2வது செய்தி, இந்த 10 பாட்டிலையும் 10 விஷயத்தை சொல்கிறார். என்ன பார்த்தானா இறைவனை? இந்த பாட்டு எப்போ எழுந்தது? திருக்கைலை காட்சி அவர் கிடைக்கிது திருவையாறில். கைலைக்கு கதைக்குள்ளே போகலை, கைலைக்கு போகிற போன்ற திருவையாறில் எழறார். எழுந்தால் திருக்கையிலே காட்சி கிடை. அப்போது திருத்தாண்டகம் பாடுறார். பூச்சி திருத்தாண்டகம் பாடிட்டு இந்த மாதரப்பறை கன்னியானை பாடுறார். இதை நல்ல மனசில் வச்சுட்டு பாட்டில் என்ன சொல்கிறார்? ஒவ்வொரு பாட்டிலையும் முதல் பாட்டில் களிறு பிடியானை இதை பார்க்குறாராம். இறைவன் எங்கே இருக்கிறாரு? ஆண் யானை பெண் யானை முதல் பாட்டில் சொல்லி முடித்தார். இறைவன் அங்கே காட்சி தர்றார். அதோடு 2வது பாட்டில் சேவல் பெடை, சேவல் ஆண் சேவல் பெண் சேவல், அவர் தேவாரம். 3வது பாட்டில் குயில் பெடை, ஆண் குயில் பெண் குயில், புரியறதுக்காக சொல்கிறேன். இறைவன் எல்லா இடத்துலையும் காட்சி தர்றார். 4வது பாட்டில் அன்னச்சேவல் பெடை, ஆண் அன்னச்சேவல் பெண் அன்னச்சேவல். 5வது பாட்டில் மயில், குயில் மயில் சேவல் யானை சொன்னார். 5வது பாட்டில் மயில், ஆண் மயில் பெண் மயில். டக்குன்னு நீங்கள் கவனத்தை ஆண் மயிலா அப்புறம் பெண் மயிலா தோகை கவனத்தை எங்கேயும் போகக்கூடாதுங்க. இப்போ செய்தி வாங்கிக்கிறது தான் முக்கியம். அதனால் உங்கள் மனசை அந்த சொல்லோடு நிறுத்திக்கணும். நம்ம மனம் என்ன பண்ணணும்? ஒன்று சொல்லணும்னா ஒன்று நான் அடுத்துக்கு என்ன வரேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இவங்க ஒரு கற்பனையில் போயிடுவாங்க. திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி ஒரு பொழுதும் வாழ்வதறியா கருதுவா கோடியும் அல்ல பல. ஒரு க்ஷணமே கூட நாம் யார் இப்போ நாம் என்ன கேட்டுட்ருக்கோன்னு கவனத்தை அங்கே குதிக்காம கோடிக்கணக்கான எண்ணங்களை இங்கே உட்காந்துக்கிட்டு மனம் எண்ணிக்கிட்டே இருக்கும். நான் சொல்லலை, என் மேலே கோவப்படக்கூடாது. சொல்கிறது தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஒரு பொழுதும் க்ஷணம் வாழ்வது அறியார். ஆனால் உட்காந்துட்டு நினைக்கிறாங்களா கருதுவ கோடியும் அல்ல பல. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஏன்னா இதுதான் நம்ம முடிச்சு அவிழ்க்க போகிறோம்.
முதல் பாட்டில் ஆண் யானை பெண் யானை தமிழில் சொல்கிற விளக்கமா. ரெண்டாவது பாட்டு ஆண் சேவல் பெண். மூணாவது பாட்டு குயில் பெண் குயில். நாலாவது பாட்டு அன்னச்சேவல் பெண். அஞ்சாவது பாட்டு மயில் பெண் மயில். ஆறாவது பாட்டில் அன்றில் பறவை ஆண் அன்றில் பறவை பெண் அன்றில் பறவை. ஏழாவது பாட்டில் காட்டு பன்றி பெண் பன்றி ஏனம்ன்றார். எட்டாவது பாட்டில் மான் ஆண் மான் பெண் மான், அது கலை தமிழில் ஆண் கலை. ஒன்பதாவது பாட்டில் நாரை பறக்கிற நாரை ஆண் மான் நாரை பெண் நாரை. பத்தாவது பாட்டில் பைங்கிளி. பைங்கிளின்னாலே பரிபாஷை, கிளின்னா பொது, பைங்கிளின்னா வேற. பைங்கிளி பெண் பைங்கிளி. 11வது பாட்டு. ஏன்னா இந்த பதிகத்தில் எல்லாமே ஞானசம்பந்தர் தான் எல்லா 322 நினைக்கிறேன், எல்லா பதிகத்திலையும் 11 பாட்டு இருக்கும். பதிகம்னா 10 அப்படி தானே பொருள் பதிகம்னா. அவர் ஏன் 11? அதுக்கு பேர் பலசுருதின்னு பேர், தமிழில் முத்திரை கவின்னு பேர். 100 பேர் திருக்கடைக்காப்புன்னு பேர். ஏன்னா 10ஓட முடிக்கணும். அவர் 10ஐயும் படித்தா உங்களுக்கு என்ன பயன் கிடைக்குன்னு சொன்னார். பயன் சொல்லுகிற பதிகம், அதனால் அது திருக்கடைக்காப்பு முத்திரை கவி பலசுருதின்னு பேர். நாவுக்கரசர் பல பதிகங்களுக்கு 11, இந்த பதிகத்திலேயே 11 பாட்டு பாடியிருக்கார். 11வது பாட்டில் பைங்கிளி ஆண் பைங்கிளி பெண்கிளி. சரி, இப்போ ஏன் இப்படி சொன்னார்? இவர் பார்த்தது கைலை காட்சி, சிவருமான் தானே காட்சி கொடுக்குறாரு. கைலை மலை காட்சி அப்படி தான் நம்ம படமெல்லாம் போட்டிருக்கோம். என்ன பாலசீனிவாசன் கைலாய மலை வந்துடுச்சு, காட்சி சிவருமான் உமையம்மையோட காட்சி தர்றாரு எல்லாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த கைலை மலை வர்ணனையை விட அம்மையை அப்புறம் எப்படி காட்சி தர்றாரு? மடப்பிடியுடன் களிர் வருவன கண்டேன். என்ன ரகசியம் சொல்ல, இதுக்கப்புறம் தான் நாம் ஞான நெறிக்கு வரோம். இப்போ ஞானத்தில் என்ன சொல்ல வரார் உணர்த்துறார் என்றால், இறைவன் நாம் பார்க்கிற வடிவம் இதெல்லாம் படிநிலை. எங்கே உணர்த்துறாருன்னா எல்லா ஆண் பெண்ணிலையும் எல்லாம் இந்த 11 பாட்டு தானே, அதுதானே சொல்ல முடியும். 84 100,000 வகை உயிர் வகை இருக்குது. இதில் எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க, சித்தர்கள் தான் அதிகமாக சொல்கிறாங்க. ஞானசம்பந்த தேவாரத்தில் இருக்குது 84 100,000 யோனி பேதம், வள்ளலார் வரைக்கும் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அறிவியல் இன்னை வரைக்கும் 2400 வகை தான் கண்டுபிடிச்சிருக்கு. நம்ம ஞானிகள் 84 100,000 வகை, 84 லட்சம். இன்றைக்கி சயின்ஸ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கூட வரல, அவ்வளோதான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. இப்போ என்ன கவனிக்கணும்னா, இந்த 84 100,000 வகையில் இருக்கிற ஆண் பெண் எல்லாவற்றிலும் அந்த ஒரே பரம்பொருள் தான் உயிர்ப்போடு இயக்கி கொண்டு இருக்கு. அதை சொல்ல வரார் 11 பாட்டில் 11 தான் சொன்னார். அப்போ எல்லாத்திலும் இருக்கிற ஒரே பரம்பொருள் இவருக்கு அங்கே காட்சி கொடுக்குது. அது நமக்கு உணர்த்த வருகிறார். இந்த ஒரே பரம்பொருள் தான் எல்லாத்திலும் இருக்குது சார், அதை நாவுக்கரசர் சொல்கிறார். நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க? அடுத்து நீங்கள் கேள்வி கேட்கலாம். எல்லாவற்றிலும் இருக்கிற அந்த ஒரு பரம்பொருள் தான் ஒவ்வொரு பொருள்லையும் உங்களுக்கு காட்சி கொடுக்குது. அது எப்படி காட்சி கொடுக்குது என்பதான் இங்கே அப்பர் பெருமான் நம்ம காட்டுகிறார். இதுக்கு நம்ம எங்கே போகணும்னா, பகவத்கீதை ஒரு 3 செய்தி மட்டும் சொன்னாலும் அது புரியும். 3 சான்று வேணும்ல. நான் உடனே சொன்னால் கீழே வந்து என்ன நினைப்பாங்க, எங்கே சார் நீங்கள் பாட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் எங்கேயா சான்று இருக்கா சார் அப்படின்னா, முதல்ல எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய பகவத்கீதை 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். தமிழில் 25 மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. 25 மொழிபெயர்ப்பு. நல்ல தமிழ், தி பெஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னு மகாகவி பாரதியார். அப்புறம் வினோபா கூட அருமையான ஒரு இது. காந்தியடிகள்கிட்ட ஒரு தொகுதி 4 5ஆம் தொகுதி முழுக்க இது. இதெல்லாம் ஒரு காலத்தில் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். கிரிதாரி பிரசாத் பாரதியார்த்தை அப்படியே எடுத்து போட்டு பல்லாச்சி மகாலிங்கம் நல்ல பெரிய புத்தகம் போட்டிருக்காரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் 10வது அத்தியாயம் விபூதி யோகம். விபூதி யோகம் முழுமையும் இறைவன் எல்லா உயிர்களிலும் இருப்பதை சொல்லிக்கிட்டே போகிறார். இந்த பழைய புத்தகம் கீதை, இப்போ யாரும் அதை போடலை, படமே போடுறதில்லையே. பழைய கீதை புத்தகம் பகவத்கீதையை வாங்கினீங்கன்னா இந்த 10வது விபூதி யோகத்தில் எல்லா உயிரையும் போட்டு அந்தந்த உயிருக்குள்ளே ரவுண்டாக போட்டு கிருஷ்ணரை போட்டிருப்பாங்க. என்ன சொல்ல வர்றார் அவர்? எல்லா ஜீவராசிகளிலும் நான் தான் நிறைந்திருக்கிறேன். அது எப்படி இருக்கிறேன்? ஒளியாக இருக்கிறேன்.
லிஃப்கோ எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த புத்தகம் அப்படியே இருக்குது, படம் போட்டு எல்லாம் படம் போட்டே வச்சுருக்காங்க, இன்றைக்கி விற்பனைக்கு இருக்குது. ஆனால் நல்ல பதிப்புகள்லாம் போயிடுச்சு. ரங்கநாதத்தில் இருந்தது, அந்த பதிப்பகமே இப்போ இல்லை. அப்புறம் கச்சேரி ரோடு மயிலாப்பூர் வந்தது, இப்போ ஏதோ வேலைச்சல் இருக்குன்றாங்க. நானும் தேடி தேடி பார்த்து விட்டுட்டேன். எல்லா நல்ல பதிப்புகள்லாம் இன்றைக்கி மூடிட்டாங்க, நல்ல நூல்கள்லாம் இப்போ வருவதில்லை. அதில் ஒரு இடத்துல சொல்கிறார், எல்லா பிராணிகளின் இதயத்துக்குள்ளே இருந்து நானே எல்லா பிராணிகளையும் முதலும் நடுவும் முடிவுமாக நான் இருக்கிறேன். அடி முடி நடு, இதுதான் முக்கியம். உங்கள் ஜீவன் உங்களுக்குள்ள அடி முடி நடு, அதுதான் ஜோதி, அதுதான் சிவலிங்கம். ஒருத்தர் அடியை தேடிட்டு போனார், ஒருத்தர் முடியை தேடிட்டு போனார். பார்க்க முடியல. முழுமையாக சரணாகதி அடைந்த உடனே இறைவன் தன்னை காமிச்சிட்டார். இது ஒரு பொருள். அதுக்கு இன்னொரு பொருள் இருக்குது. இறைவன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் நோக்கி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் அடியில் இல்லை, முடியில் இல்லை, அவர் இருக்கிறார நடு புருவ மையம். அதுதான் நடுநிலைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது திருமந்திரத்தில். முதல் தந்திரத்தில் கடைசி அதிகாரம் நடுநிலைமை. அதில் தெளிவாக திருமூலர் சொல்கிறார், எங்கே இருக்கிறார் அந்த இறைவன். நடு நின்றார் சிலர் ஞானிகளானார், நடு நின்றார் சிலர் யோகிகளானார், நடு நின்றார் நல்வினையால் நம்பணும் ஆமே. அதனால் நடு தெரிந்து கூட நிற்கணும். இந்த புராண கதையெல்லாம் கதைன்னு விட்டுறாதீங்க. அந்த கதை ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ கதை எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் மக்களுக்கு நேராக சொன்னால் புரியாது, அதனால் கருத்தை வச்சு கதையாக வெள்ளம் தடவி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, கதையே வேண்டான்னு கருத்தும் போயிடுச்சு. இருக்கிற இடர்பாடு தான். இப்போ கீதையில் தெளிவாக சொல்கிறார், நான் என்னுடைய ஒரே அம்சத்தினால் இந்த சகல ஜகத்தையும் தாங்கி நிற்கிறேன். கீதை, பகவத்கீதை 10வது அத்தியாயம் விபூதி யோகம். விபூதினா பெருமை, இறைவனுடைய தன்மை. அதுக்கப்புறம் 2வது ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இறைவன் 84 100 1000 உயிர் வர்க்கத்திலேயே அந்த ஒரு பொருள் தான் இருக்குது. எப்படி இருக்குது? ஜோதியாக இருக்குது. அது ரொம்ப பயிற்சி பண்ண செம்பொற் ஜோதி, திருவையாறு அகலாத செம்பொற் ஜோதி எப்படி இருக்குன்னு தெரியும். நான் 3 சான்று சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், நேரத்தில் அருமைப்பாடுகிறது. 2வது சான்று எனக்கு ரொம்ப பிடிச்சவர் சுகமுனிவர், பிரம்ம ரிஷியவர், வியாசருடைய மகன். இந்த கதையெல்லாம் யூடியூப்பில் போனால் இப்போ எல்லாம் யூடியூப்பில் இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சந்தேகம் டக்குன்னு தட்டினீங்கன்னா வித்தின் செகண்ட் உங்களுக்கு இப்போ ஃபோன்லேயே வந்துடும். எத்தனை பிரம்ம ரிஷி, எத்தனை ராஜ ரிஷி, எல்லாம் எத்தனை முனிவர்கள், எல்லாமே லிஸ்ட்டில் வந்துக்கிட்டே இருக்குது, கையிலே இருக்குது எல்லாமே. எங்கள் காலம் மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். இப்போ நேற்று கூட நான் தட்டி எடுத்தாலும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன், அப்புறம் திருப்பி எங்கள் ஞாபகம் வரும். சுகபிரம்ம ரிஷி பெரிய பிரம்ம நிஷ்டர். ஏதோ ஒரு அதெல்லாம் நிறைய கதை இருக்குது, அவருக்கு தனி கோயில் இருக்குது. இப்போ அவருக்கு ஒரு நாள் திடீர்னு வந்துச்சு, கொஞ்சம் இந்த ஈகோ வந்து, எல்லாருக்குமே ஈகோ இருக்கும். உயிர்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் கொஞ்சமாக ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும். அதுதான் சைவ சித்தாந்தத்தில் முடிந்த முடிவு. அதுதான் ஞானத்தின் முடிந்த முடிவு சித்தாந்தம், சித்தத்தின் அர்த்தம். என்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்களோ அது வரைக்கும் கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்கும். பதி பசு பாசம் என பகரம் ஒன்றி பதியினை போல் பசு பாசம் அனாதி. எப்போ சார் பதி அணுகில் நாம் போக முடியாது. நம்ம மேலே கருணையினால நம்ம பக்தியே அவர் ஏற்றுக்கொண்டு நம்மக்கிட்ட அவர் வந்தான்னு வச்சுங்க, பதி அணுகில் பசுபாசம் இல்லாவே, அப்போ தான் நம்ம விட்டு முழுமையாக போகும். ஆணவ மூலம் அவர் சீக்கிரம் போகாது. அதுக்கு நிறைய கதையெல்லாம் இருக்குது அந்த புராணத்தில், அதை விட்டுருவோம். இந்த சுக பிரம்ம ரிஷிக்கு ஒரு சிக்கல் வந்துடுச்சு. பார்த்தார் அப்பா வியாசர், என்னப்பா நீ எல்லாத்துலேயும் எழுந்து நிற்கிறியே, இல்லை எங்கே நீ படித்த கல்வி எல்லாம் வீணாக போயிடுச்சு, என்ன சரியில்லை, நல்ல குருக்கிட்ட போய், உங்களை விட ஒரு குரு இல்லை ஜனக மகாராஜா இருக்கிறார், அவர்கிட்ட போய் நீ ஒழுங்காக உபதேசம் வாங்கிட்டு வா, எனக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன்றார். அது ஆணவம் வந்துருச்சு. இருக்கிறதுலே ரொம்ப சூப்பர் ஸ்டார் ராஜா யாருன்னா ஜனக மகாராஜா தான். ஏன்னா அவர்கிட்ட பல ஞானிகள் இருந்து ஞானம் பெற்றாங்க. அவரே ஒரு குருக்கிட்ட ஞானம் பெற்றார். அதுதான் அஷ்டவக்ரர்கிட்ட தான் அவர் ஞானம் பெறார். அந்த ஞானம் கொடுத்து தான் அஷ்டாவக்ர கீதை. அந்த 2 ஞானிகளை அதை கையெடுத்து கும்பிட்டு அச்சு போட்டிருக்காங்க. ஒருத்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தருக்கு முதல்ல கொடுத்த நூல் அதுதான் அஷ்டாவக்ர கீதை. ரமணர் பகவான் அதை தான் விரும்பி படித்து நல்ல தமிழில் சுருக்கி பாக்கெட் சைஸில் போட்டு 15 ரூபாய்க்கு இன்றைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 100-200 வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்கிட்ட இன்னும் 10 ஸ்டாக் இருக்கும். நான் விரும்பி படிக்கிற, அடிக்கடி சோறு வந்தால் படிக்கிற நூல் அஷ்டாவக்ர கீதை.
ரமனுடைய சுருக்கம் எல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க சார். அப்புறம் மூவாவுடைய நல்வாழ்வு எத்தனை தடவை படித்தாலும் சரி, ஏன்னா மனசு சோறும் இல்லை, உலகத்தில் வாழறோம் இல்லையா. அப்போ நல்ல நூல் தான் நமக்கு நல்ல துணை. மனிதர்களை ஃப்ரெண்டாக வச்சுக்கூடாது, நல்ல நூல்களை நண்பாக வச்சுக்கிட்டு சோறு வரப்படலாம் அதை எடுத்து படித்தா உற்சாகம் வந்துடும். அவருக்கு பயங்கர கோபம் சுகபிரம்ம. என்ன நம்மளை போய் நானே பிரம்ம ஜனகத்தை போகிறேன், அதை 2-3 வருஷம் அந்த கதை வரும், நல்லா கவனிங்க. நீங்கள் ஒன்று யூடியூப் பார்த்து இந்த கதை அப்படி சொல்லியிருக்காங்களே, இந்த யூடியூப் சார் கதை முக்கியமில்லை, அந்த கதை என்ன கருத்தை சொல்ல வருது என்பது முக்கியம். ஏன்னா உடனே அதை பார்த்துட்டு இவர் தப்பாக சொன்னாரோ அதுதான் சரி, இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணாருங்க. எனக்கு பிடிச்ச வருஷம் நான் சொல்கிறேன். அவர்கிட்ட போனார், விஷயத்தை சொன்னார். அவர் ஒரே நேரடியாக நான் கதைக்குள்ளே போகலை. உம்மிடம் பக்தி இல்லை, அதனால தான் ஞானம் இல்லை. பக்தி இல்லையா, தூக்கி வாரி போடுது இருக்கு. போன்ட்டார் யார், ஜனக மகாராஜ். நான் 24 மணி நேரமும் நாராயண நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என்ன போய் பக்தி இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வெளியே வந்து அவமானம் அவருக்கு. ஏன்னா பிரம்ம ரிஷி இல்லையா. வெளியே வந்து சோகத்தோட அப்படியே வழியில் வந்து கைக்கு மேலே தலை தூக்கி நாராயணா நாராயணான்ற சோகம் தாங்க முடியாத வருத்தம். அந்த நேரத்தில் மேலே போன எல்லா பறவைகளும், மேலே பறந்த அத்தனை ஜீவராசிகளும், ஏன் சுகர் என்ன கூப்பிட்டீங்க, ஏன் எதுக்கு தூக்கி வாரி கொடுத்து நாமும் கூப்பிட்டு நாராயணன். ஆனால் எல்லாம் நீங்கள் உடனே நமச்சிவாங்க கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கதை என்ன இருக்கா தான் சொல்ல முடியாது. அந்த இவர் தூக்கி வாரி போடு, நாம நாராயணன் கூப்பிட்டா எல்லா பறவையும் அத்தனையும் தன்னை ஏன் கேட்குதுன்னு திடுக்கிட்டு போய் இப்படி பார்க்குறாரு. ஒன்று ஏதோ அது பார்த்துட்டு பார்த்தா கீழே இப்படி பார்த்து நாராயணான்னு. அங்கே நடந்து போன எல்லா மிருகம், 4 கால் மிருகம், பூனையிலேருந்து சிங்கத்திலேருந்து சகலமும், மரம் செடி கொடி எல்லாமே ஏன் சுகர் கூட அவருக்கு இன்னும் தூக்கி வாரி போடு. மேலே போட்டா எல்லா உயிரினமும், இப்படி பார்த்தா எல்லா உயிரினமும் இருக்குது. சோகம் இவருக்கு இன்னும் புரியல. ஏன்னா இவர் மகரிஷி ஆச்சு, பிரம்ம ரிஷி ஆச்சு இல்லை. துக்கம் தாழாமல் கீழே பார்த்து நாராயணானர். தரையில் இருந்த புழு பூச்சியிலிருந்து நீரில் இருக்கிற மீன் வர்க்கத்திலேருந்து எல்லாம் ஏன் சுகர் என்ன கூப்பிட்டீங்க, ஏன் சுகர். அப்போ தான் அவருக்கு ஃப்ளாஷ் ஆகுது, ஞானம் உதிக்குது. ஏன்னா பிரம்ம ரிஷி இல்லையா. அடா நாம் இது வரைக்கும் நாராயணனா வேற எங்கேயோ பார்க்கடலில் இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நமச்சிவாயம்னா கையில் இருப்பான்னு நினச்சோம். இப்போ தான் தெரியும் இந்த உலகத்தில் இருக்கிற 84 100,000 அத்தனை உயிருக்குள்ளேயும் அந்த ஒரே பரம்பொருளே செம்பொற் ஜோதியாய் விளங்குகிறது. இந்த பெரிய ஞானம் அவருக்கு வந்தது பாருங்கள். எல்லாம் ஆணவம் கண்மம் மாயி ஓடி போச்சு, ஃப்ளாஷ் லைட் ஆச்சு. ஞானத்துக்கு எப்போ ஞானம் வந்துடுதோ, தாட்லெஸ் மனதற்ற பரிசுத்த நிலைக்கு வருவீங்க. அப்போ முகம் பொழிய ஆரம்பிச்சு, மும்மடங்கு ஒளிந்தன கம்பர் சொல்கிறார் இல்லையா. ராவணன் உடம்புல இருக்கிற அந்த ராமபானை போய் அந்த ஆணவம் கண்மம் மாயை உயிர் உருகி போட்ட உடனே எல்லாம் போச்சு இல்லை, பழைய ஆத்மஸ்வரூபம் வந்துருச்சு. மும்மடங்கு பொழிந்து அப்படியே ஜெகஜோதியாக இருக்கான் ராவணன். ஏன் எல்லாத்தையும் உருகிட்டு போயிடுச்சு பானம். அந்த மாதிரி இப்போ சுகர் பழைய பிரம்ம ரிஷி ஆகிட்டார். கீதை சொன்னேன் எல்லா உயிர்களையும் பரம்பொருள் தான். இப்போ சுக பிரம்ம ரிஷி சொன்னேன். தமிழில் ஒருத்தர் சொல்லணும்ல, அது ரொம்ப பிடித்தவர் தாய்மானவர் திருப்பாடல்கள் புத்தகத்தில் முதல் பாட்டு இருக்கு பாருங்க, அதுதான் எல்லா ஞானத்துக்கும் அடிப்படை. நீங்கள் எந்த ஞானத்தை எந்த வகை வகையாக விரித்து சொன்னாலும் இந்த முதல் பாட்டுக்குள்ளே எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதை என்ன சிக்கலாம், அது ஒரு எடுத்து விளக்கணும். ஏன்னா எல்லாரும் நம்ம சண்டை போட்டிருக்கோம். ஒருத்தர் தண்ணிங்கிறாரு, பானிங்கிறாரு, வெள்ளம்ன்றாரு, நீளுங்கிறாரு, கரம் பானி தண்டா பானிங்கிறாரு, சுடுவெள்ளம் பச்சை வெள்ளங்கிறாரு, இங்கிலீஷில் வாட்டர்ன்றீங்க, ஃப்ரெஞ்சில் அக்குவான்றீங்க. எல்லாம் சண்டை நடக்குது. அப்புறம் எல்லாம் மொழி தெரிஞ்சு ஒருத்தன் எங்கள் ஞானம் சொன்னா இருந்தியோ, அக்குவானாலும் இதுதான், வாட்டர்னாலும் தான், பானினாலும் அப்படியா, அப்போ கொடுங்க கொஞ்சம், நான் இதை தான் தேடிட்டு இருந்தேன்னு வாங்கி வாயில் ஊற்றிக்கிறேன். இப்போ இறைவன் எப்படின்னா எல்லாம் ஒன்றுக்குள்ளே சொருகிட்டு இருக்கு. அதுக்கு சொருகி கிடக்கும் துறைன்னு பேர் திருமந்திரம். உருகி கிடக்கும் என் உள்ளன்புதான திருமந்திர பாட்டு. எப்படின்னா ஒரு படிக்குள்ளே முக்காப்படிக்குள்ளே அரைப்படி, அரைப்படிக்குள்ளே கால்படி, வீசம்படி, ஆழாக எல்லாம் 10 உருப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கும். தனித்தனியாக எடுத்து வச்சா 12 உருப்படி தெரியும். இதுதான் ஞானம். இப்போ தாய்மார் அந்த ஒரு பாட்டில் இவ்வளவும் சொல்லுகிறேன். இந்த ஒரே பொருள் தான் எங்கே இருக்குது, அப்பர் சொல்கிறது தான் இப்போ இங்கே சொல்ல வரேன் நான். இந்த முதல் பாட்டு ஞாபகம் இருக்கா? அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு எது நிறைந்திருக்கிறது அது என்பதுதான் வேத வாக்கியம். அது என்ன பண்ணுதான்,
அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து அருளோடு இயக்கி கொண்டு இருக்கிறது. அது இப்போ அது அந்த ஒரு பாட்டை நம்ம 2 மணி நேரம் விளக்கலாம். அகிலாண்ட கோடிக்கணக்கான நட்சத்திரம் அதுதான் இயக்கிட்டு. நம்மளை எப்படி இயக்குறோம்? நம்மளாம் என்ன சண்டை போட்டுக்கிறோம்? சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் என் தெய்வம் என்று எதிர் வழக்கிடவும் சண்டை போட்டுருக்குறாங்களா? என் தெய்வம் பெருசு, உன் தெய்வம் பெருசு, ஊன்னு. இதுவும் அந்த பொருள் தான் செய்யுது. வாக்குக்கு மனதுக்கும் எட்டாத நிற்குது. அதுதான் அந்த பொருளை சிந்தை செய்குவாம். அந்த பொருள் எது? பிரகாசம், செம்பொற் ஜோதி. நல்லா இப்போ 3 சொல்லியிருக்கேன். அதுதான் செம்பொற் ஜோதி. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நேராக அப்பர்கிட்ட வரணும். இப்போ அப்பர் என்ன சொன்னார்? மாதர்பிறை கன்னியானியில் எல்லா தெய்வங்களுக்குள்ளே இருக்கிறது எது? அந்த பிரகாசம். இப்போ அவர் எதை பார்க்குறார்? திருவையாறில் நாம் கற்பனை பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அவர் பார்த்து எதை சொல்ல வரார்? இவ்வளோ உயிர் வகைகளிலும் இருக்கிற அந்த ஒரே பொருள் தான், பிரகாசம்தான். பார்த்து வணங்குறார் இறைவன். அவருக்கு அந்த காட்சி கொடுக்குறார். திருவையாறு அகலாத செம்பொற் ஜோதி ஒரே ஜோதி தான், அதில் வேறுபாடு இல்லை. எல்லாம் எதில் போய் அடங்கி போய்ட்டு ஆண் பெண் எல்லாம். அதுக்கு பேர் அர்த்தநாரீஸ்வரர், அம்மையப்பர், உமையொரு பாகன். அதுதான் முடிந்த முடிவு. எதுவுமே என் கருத்து இல்லை, எல்லாத்துக்கும் சான்றது. திருவாசகத்தில் எந்த தெய்வத்தை அதிகமாக சொல்லியிருக்கிறார்? சிவபெருமான் தான் திருவாசகம். திருவாசகம் தான் சிவபெருமான். எந்த வடிவத்தை அதிகமாக அவர் போற்றுகிறார் என்றால் அம்மையப்பர் திருக்கோலத்தை தான் அதிகமாக திருவாசகத்தில் அவர் போற்றி உரைக்கிறார். ஏன்னா அது ஆதி திருக்கோலம். அதனால தான் ஆதி கோயிலாக இருக்கிற திருவண்ணாமலையில் அந்த கார்த்திகை மகா தீபத்தன்னைக்கு பஞ்சமூர்த்திகள் வருவாங்க. கடைசியாக ஒருத்தர் வருவார், அவர் தான் அம்மையப்பர். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். வந்தவரும் அந்த கொடிமரத்தில் வந்து அப்படி பார்ப்பார், தீபம் ஏற்றுவாங்க. அப்படி பார்த்தாருன்னா அந்த தீபம் மேலே மலையில் ஏற்றுவாங்க. ஏற்றி முடிச்சோடனே உள்ளே போயிடுவார். ஒரு செகண்ட் வருவார், கொடிமரத்துக்கிட்ட இருப்பார். அவர் வந்தோடனே தீபம் ஏற்பாங்க, மேலே தீபத்தை பார்ப்பார். பார்த்துட்டு உள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை தான், கொடிமரத்தை தாண்டி வெளியே வரமாட்டார். மற்ற 4 மூர்த்திகளும் உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் எல்லாரும் வருவாங்க. அப்போ ஆதி அக்னியாக இருக்கிற ஜோதியாக இருக்கிற அந்த மலையில் இருக்கிற அந்த பெருமானை என்ன உணர்த்துகிறார் என்றால் அம்மையப்பர் கோலம் தான் மூத்த கோலம். அது எல்லாருக்கும் வராது. யார் இந்த 4ஐயும் தாண்டி உள்ளே வரானோ அவனுக்கு அம்மையப்பர். அந்த அம்மையப்பரும் எதிராக முக்கியம்னா அந்த ஜோதியாக நிற்கிறார், ஜோதி புழம்பா. அந்த ஜோதி தான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. அது எதுயா? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் பதி. திருவையாற்றில் அவருக்கு எது காட்சி கொடுத்தது? கைலை காட்சி. கைலை காட்சி எதுங்க? திருவையாறு அகலாத. அதுதான் முன்ன சொன்னேன், அந்த ஜோதி தான் இழுக்குது. அங்கே போனால் மனம் நிற்குது. உங்களை அறியாமல் மனம் நின்று உருகுது. இன்னும் நீங்கள் உருகுனீங்கன்னா அங்கே அரம்படத்த நாயகி அம்மையப்பரோட காட்சி தருவார்கள். இதெல்லாம் நம்ப வேண்டும். வள்ளலார் 10 இடத்துல சொல்ல நம்புங்கய்யா, நம்பணும். யாரும் நம்புறது கிடையாது. படிக்கிறதுக்கு, தாளம் கட்டுறதுக்கு, வேஷம் போடுறதுக்கு, பஜனை பண்ணுறதுக்கு நம்ம 4 பேர் பாராட்டுவதற்கெல்ல பக்தி இலக்கியம். நீங்கள் உணரணும், நீங்கள் அனுபவிக்கணும், அனுபவித்து நீங்கள் நம்பணும். அப்போ தான் அந்த காட்சி கிடைக்கும். கையில் காட்சி அப்போ தான் கிடைக்கும். வெறும் பேச்சு பலனே தர. பேசுவதால் பயன் என்ன? யோகம் செய். மகாகவி பாரதி. யாருமே யோகம் செய்யறதில்ல, அந்த எல்லைக்கே போகிறதில்ல, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் அங்கே இருக்கிற சிக்கல். அதனால் எல்லாம் பிரகாசம். தாயுமானவரை சொன்னேன், அவரை சொன்னேன். இப்போ நமக்கு இன்னும் 10 நிமிஷம் கடைசி பின் பாயிண்ட்டுக்கு வரணும். இப்போது இறைவன் எப்படி நிற்கிறான்? எல்லாம் தானாகி நிற்றல் என்ற நிலையில் நிற்கிறார். இப்போ ஒரு கட்டத்தை முடிச்சுக்கிட்டோம். என்ன கட்டம்? ஐயாறில் என்ன பார்த்தாரு? ஐயாறு அகலாத செம்பொற் ஜோதி. நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? பார்த்தாச்சு செம்பொற் ஜோதி. ஐயாறுனா என்ன? திருவையாறுனா என்ன? திரு அடைமொழி. நம்ம உலகியெல்லாம் என்ன நினைக்கிறோம்? 5 ஆறு வந்தது, கூடுது, ஐயாரப்பன், பஞ்சநதீஸ்வரர். ரைட், ஓகே, 100 சரி, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் இருக்கிறது ஒரு ஆறு தான். நல்லா கவனிக்கிறீங்களா? உடனே என்ன உங்கள் மனசுக்குள்ளே என்னை எதிர்க்காதீங்க, மறுக்காதீங்க, உள் வாங்கிங்க, வீட்டில் போய் சிந்திங்க. 1க்கு 3 முறை சிந்திங்க. உடன்பாடாக இருந்தால் ஏற்றுக்க, இல்லைன்னா உங்கள் கருத்தை நீங்கள் வச்சுங்க.
ஆனால் 5 ஆறு இல்லை, ஒரே ஆறு தான், காவிரி ஆறு தான். அவன் சோழன் பாய்ச்சலுக்காக காவிரியை 5 வாய்க்காலாக பிரித்து விட்டான். 5 வந்ததுக்கு 5 வெட்டாறு அந்த ஆறு நம்ம பேர் வச்சுக்கிட்டோம். ஒரிஜினல் காவிரி அங்கே ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி 2ஆக பிரியுது. ஒரே காவிரி 2ஆக பிரியுது, திருப்பி கல்லணையில் கூடிக்குது. 2 ஆடுக்கு இடைப்பட்ட இடத்துக்கு பேர் ரங்கம் பேர். ஸ்ரீரங்கம்னா ஆற்றின் இடைப்பட்ட இடம், குறைப்பட்ட இடம், ஓட மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே உட்காந்துருக்கிறது தான் பரம்பொருள். அது ரங்கநாதனாக இருந்தாலும் சரி தான், திருவானைக்கால் சிவபெருமான் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள அங்கே தான் இருக்கிறார். அதே அங்கே 2ஆக பிழைப்பட்டதுக்கு பேர், இடைப்பட்டதுக்கு பேர் ரங்கம், திருவரங்கம். எங்கள் அப்பா பேர் ரங்கநாதன், திருவரங்கம், அங்கே எழுந்தில் இருக்கிறார். அதே ஆறு தான் கல்லணைக்கு அப்புறம் 5ஆக பிரியுது, அங்கே ஒன்றா கூடுது. அந்த ஐயாரில் எங்கள் இறைவன் உட்காந்துருக்கிறார். உள்ளே போகலாமா? உத்தரவு கிடைக்குதா? ஐயாறு என்றால் உங்களுடைய 5 புலன்கள். 5 புலன்கள் கூடுகிற இடம் புருவ மையம். அங்கே தான் உட்காந்துருக்கிறார் ஐயாரப்பன். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி, உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். பற்றுக்கு பற்றா எங்கள் பரமன் இருக்கும் இடம். அதுதான் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே. எங்கே போய் சேரணும்? புறத்தில் நாம் ஒரு பழக்கத்துக்கு திருவையாறு என்ற தலத்தில் 5 கூடுது. அதுவே வீட்டில் உட்காந்து ஞான நிதியில் ஒழுங்காக உங்கள் ஆசனம் எந்த ஆசனமும் உட்காந்துருக்கு. என்னால் பத்மாசனம் போட முடியாது. சேக்கிழார் பத்மாசனத்துக்கு தேவ இருக்குங்கிறார் சார், தமிழ் படுத்துறார். தெய்வத்தை அடையக்கூடிய இருக்கைன்னா ஆசனம். தேவ இருக்கை நம்மளால முடியாது, போடுறவங்க போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணலாம்? அழகாக நாற்காலில் உட்காந்துக்கிட்டு 5 வஞ்ச புலன் 5ஐயும் ஒன்றாக கூட்டணும். 5 வேடரில் அயர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கடன் செல்லுமே. அங்கே கொண்டா சேர்த்து ஒன்றாகிற பொழுது ஐயாரப்பன் ஒரு ஈசனாக, பஞ்சபதி ஈஸ்வரராக, செம்பூர் ஜோதியாக அங்கே காட்சி கொடுத்துருவார். இதுதான் திருவையாருடைய தத்துவம். இப்போ பெருமாள் அங்கே பார்த்துட்டார் இல்லையா? முக்கியமான இடம். அடுத்த 2 வரி தான் முக்கியம். அந்த பதிகத்தில் பாட்டு முடிச்சிட்டார், விருத்தப்பா பாட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? சுருதி மாதிரி 2 வரி போடுறாரு. என்ன வரி போடுறாரு? கண்டே அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். சரி, கண்டுட்டார். இப்போ இதுலேருந்து ஒரு நல்ல கவனிக்கிறீங்களா? பாதம் என்னன்னு அப்புறம் வரேன், என்ன மணியும் பார்த்துக்கணும். பாதத்தை கேட்கறது இல்லை, வணங்குறது இல்லை, பார்ப்பது. பாதம் எதுன்னு தெரியாமல் பார்க்கணும். அது குஞ்சிட்ட பாதமா, ஊன்றிய பாதமா, தூக்கிய பாதமா, அறிவினும் பாதமா? ஞானமேயாய திருப்பாதத்தை காட்டினால் குருபுரான் காட்டி கொடுத்தால் சீடன் பார்த்து. இப்போ கண்டேன் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் பார்க்கணும். அது ரொம்ப முன்னாடி அடியாரோட போகணும்னு சொல்லியிருக்கேன். ஜோதி தான் கையிலே காட்சின்னு சொல்லியிருக்கேன். அதைத்தான் இந்த பாட்டில் சொல்கிறான்னு சொல்லியிருக்கேன். ஜோதி இத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். எல்லா உயிர்களிலும் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கேன். இப்போ பாதம்னா என்ன? இப்போது நம்ம தேகத்தில் பாதம் இருக்குது. ஏன்? இந்த உடம்பை தூக்குது. நம்ம ஒரு 80 வருஷம் வாழ்ந்தால், 100 வருஷம் வாழ்ந்தால் நம்ம தேகத்தை தூக்கி சுமக்கிறது, படிக்கிட்டு ஏறி இறங்கி இதுக்கு பாதம்னு பேர். அதே மாதிரி இறைவனுக்கு ஏன் பாதத்தை குறியீடாக வச்சாங்கன்னா, அண்ட சராசரங்களை எல்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சமய இது தாய்மானர் பாட்டு சொன்னேனே, அங்கிங்கன்னு அதுபடி அடுத்த வரி, அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து. அந்த அகிலாண்ட கோடிக்கணக்கான நட்சத்திரம், கோடிக்கணக்கான கிரகங்கள் எல்லாம் பந்து மாதிரி சுற்றிக்கிட்டு என்ன ஸ்பீடில், இப்போ நம்ம பூமி எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது நமக்கு தெரியுதா? தன்னைத்தானே சுற்றிக்குது. சூரியனை வேற சுற்றுது, அதை விட 2 மடங்கு. ஏன்னா 365 நாள் சூரியனை போய் சுற்றணும், பல லட்சம் மைல் கிலோமீட்டர். நம்ம அசையாமல் உட்காந்துருக்கோம். இவ்வளோ கோடிக்கணக்கான கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இருக்குதே, அது எது? அதுதான் அறிவெனும் பாதம். நம்ம உடம்பை தாங்கிறது ஸ்தூல பாதம். இது அழியக்கூடியது, இது அசுத்தமாகும். ஆனால் அறிவெனும் பாதம் எல்லாத்தையும் தாங்குது. அதனால் குறியீடாக இறைவனை எங்கேயும் திருவடி ஏன் வணக்க வச்சாங்கன்னா, அது அறிவெனும் பாதம் ஞானமேயாய திருப்பாதம் காட்டி. இப்போ மாவுக்காசு என்ன சொல்றாருன்னா, கண்டேன் எதை பார்த்தார்? அந்த ஞானமாகிய திருப்பாதம்.
கண்டறியாத கண்டேன். நான் இது வரைக்கும் ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போதான் தெரியுது அந்த ஞானம் எல்லாவற்றையும் தாங்குகிற ஞானம் எது என்றால் ஜோதி ஆகிய பாதம். செம்பொற் ஜோதியாக நிற்குது, அதுதான் பாதமாக குறியீடாக சொல்லியிருக்கிறார். சரி, அதுதான் ஜோதினா இப்போ நம்மகிட்டையும் அது இருக்கு இல்லையா? இப்போ நம்மகிட்ட இருக்கிறது எது? அதே ஜோதி தான் இருக்குது. என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு மைக் கொடுத்துட்டான்னு ஏதாவது சொல்கிறீங்களா? இல்லை, திருமந்திர பாட்டு, ஜீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை, இந்த ஜீவனார் சிவனார் இதுவரை காணவில்லை. ஏன்? இந்த ஜீவனாருக்கு குருபுரான் கிடைக்கல. இந்த ஜீவனுக்கு ஒரு குருபுரான் கிடைத்து இந்த ஜீவனார் குருபுரான் தெய்வனால இந்த சிவனாரை கண்டதின் இந்த ஜீவனார் சிவனாயிட்டிருப்பரே திருமூலர். ஏன் கருத்து இல்லை. அப்போ நமக்குள்ள சிற்றொலி கோடி சூரிய பிரகாசத்தில் ஒரு குண்டூசி முனையில் இருக்கிற ஒளியாக நமக்குள்ள ஜீவன் இருக்கு. அந்த ஒளி அதுக்கும் பேரும் பாதம். நம்மகிட்ட ஜீவன் இருக்குல்ல, அது ஒருத்தரை காட்டி கொடுக்கணும். உங்கள் ஜீவன் எதுன்னு காட்டி கொடுக்குறார் பாரு குருவான், அப்போ தான் அது பாதம்னு தெரியும். அசைந்தாடும் பாதம் தெரியும், அது தூக்கிய பாதம் தெரியும், அது இடது பாதம் குஞ்சித பாதம் தெரியும், அது எப்படி எல்லாத்தையும் இயக்குதுன்னு தெரியும், உங்களை எப்படி இயக்குதுன்னு தெரியும். அந்த பாதம் தெரிந்தால்தான் அந்த குரு அதுக்கு மேலே உலகத்தை எல்லாம் கட்டியாளுகிற கோடி சூரிய பிரகாசமாக இருக்கிற அந்த பெரும்பாதமாக ஞான பாதத்தை இதிலிருந்து அதை கண்டுபிடிக்கணும். அர்த்தாபத்தியில் சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். இது எல்லாவற்றையும் அடக்கியது தான் இந்த ஊர் மாதரப்படை கன்னியானை. அந்த ஒரு 11 பாட்டில் அடியார் திருக்கூட்டத்து, ஏன்னா அடியாரோட பண்ணால் தான் உங்களுக்கு குரு தேவை கிடைக்கும். தனியாக பண்ண ஐயா நம்ம வெளிப்படையாக பேசுகிறேன், அதுதான் எனக்கு பலமும் பலவீனமும் அதுதான். பட் நான் பண்ண முடியாது. அவர் இருந்து டோட்டல் சரண்டர் ஆகணும். சரண்டர் யாராங்களோ அவர் கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு மேலே ஒரு பெரிய புலமையாளர் வர முடியுமா? கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு மேலே 12,000 பாட்டு பாடினார். மிகை பாட்டெலாம் பார்க்க 10,500 நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் 1,500 விட்டுடல, அதையும் மிகை பாட்டுன்னு போட்டு வச்சுருக்கோம். அதில் முதல் பாட்டு முத்தாய்ப்பான பாட்டு என்ன பண்ணார்? எல்லா ரகசியமும் அதில் இருக்குது, ஆனால் அது ரகசியம் இருக்குதுன்னு தெரியாது இல்லையா? கம்பன் விழா 100 வருஷம் நடத்துவோம், அந்த முதல் பாட்டுக்குள்ளே எவ்வளோ தேவ ரகசியம் இருக்குன்னு தெரியாது. உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை வெறுத்தலும், உலகத்தில் நீக்கலும் நீக்கலா அழகிலா. இந்த விளையாட்டு நடந்துட்டு இருக்கு. அழகிலா விளையாட்டுடையார் அவர் யாரா? அவர் தலைவர், அந்த இறைவன் செம்பொற் ஜோதி. அன்னவர்க்கே சரணாங்களே, மனமொழி மெய் மூன்றையும் தத்தம் செய்து டோட்டல் சரண்டர் யார் ஆகிறாங்களோ அவங்களுக்கு இந்த சரணாகதி கிடைக்கும். சரணாகதி கிடைத்தால் செம்பொற் ஜோதி தரிசனம் கிடைக்கும். அந்த செம்பொற் ஜோதி எங்கே சார் இருக்குன்னா இந்த திருவையாறில் இருக்குது. இதுதான் திருவையாறா, திருவாரூரா, திருச்சிற்றம்பலமா, சிதம்பரமா, தில்லையா, எல்லாம் அங்கே இருக்கிற செம்பொற் ஜோதி எப்போ தெரியும்? இந்த இறைவன்கிட்ட முழுசாக மாதரப்பிறை கன்னியானை எல்லா ஜீவராசிகளும் அந்த பரம்பொருள் தான் இருக்குன்னு தெரிஞ்சு அடியார் கூட்டத்தோடு புகுவார். அவர் பின் புகுந்தால் காணலாம். கண்டு அறியாத, இது வரைக்கும் நான் வேற ஏதோ நினச்சிட்டு இருந்தேன், இப்போ கண்டறியாத அந்த செம்பொற் ஜோதியை கண்டேன். அதுதான் திருப்பாதம் கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டேன், கண்டறியாதன கண்டேன் என்று முடிக்கிறார் அப்பர் பெருமான். மணியும் 12 தொட்டு விட்டது. எல்லோரும் அனுபவத்தை பெருக அதற்கு இறையர்களும் குருவர்களும் துணை நிற்கட்டும். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா அரங்க ராமலிங்கம் அவர்கள்